ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தி கிரிக்கெட். இலங்கைக்கு எதிரான முதல் T20 போட்டி இன்று இரவு 7 மணிக்கு இந்திய நேரப்படி தொடங்க இருக்கிறது. பலேகலால முதல் T20 போட்டி நடைபெற இருக்கிறது. இலங்கையை எதிர்த்து T20 வேர்ல்டு கப்பை ரோஹித் சர்மா தலைமையில இந்திய அணி அபாரமாக வெற்றியை கொண்டு அதன் பிறகு ஜிம்பாப்வேவுக்கு எதிரான தொடரை 4-1 என்ற கணக்கில் சுப்மன் கில் தலைமையிலான இந்திய அணி வென்ற பிறகு அதே துடிப்புடன் அதே எனர்ஜியோட முதல் முறையாக T20க்கு கேப்டன் நியமிக்கப்பட்ட சூரியகுமார் யாதவ் தலைமையில கௌதம் கம்பீர் பயிற்சியாளரா முதல் T20 போட்டி இன்னைக்கு நடைபெற இருக்கிறது. நம்ம பெரிதும் எதிர்பார்த்த நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு இந்த போட்டியில நிகழ இருக்கிறது. அதை குறித்த ஒரு முக்கியமான தகவலை தான் நாம இப்ப பார்க்க போறோம். சூரியகுமார் யாதவ் கேப்டனாக, சுப்மன் கில் துணை கேப்டனாக இன்றைய பிளேயிங் 11 எப்படி இருக்கும், இன்றைய போட்டிய இலங்கைக்கு எதிரான முதல் T20 போட்டியில வெற்றி பெறுமா, இலங்கையும் பார்த்தீங்கன்னா ஹசரங்கா தலைமையில புதிய கேப்டனோட இலங்கை அணி இந்தியாவை எதிர்த்து களமிறங்க இருக்கிறது. இலங்கை அவங்க சொந்த மண்ணில் சமீப காலமாக சரியான முறையில் விளையாடாம ரொம்பவே சொதப்பி வராங்க. இன்றைய போட்டியில இந்திய அணியை எந்த அளவுக்கு எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. கண்டிப்பா சூரியகுமார் யாதவ் தலைமையில இந்திய அணி மிக சிறப்பா விளையாடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கௌதம் கம்பீரும் அவருடைய அந்த டெக்னிக்கலை பயன்படுத்தி இன்றைய போட்டியை மிக சிறப்பாக வெற்றி பெற செய்வார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. சூரியகுமார் யாதவ் தலைமையில களமிறங்க போற பிளேயிங் 11 அணி இதுதான். செய்தியாளர்களை சந்தித்து சூரியகுமார் கௌதம் கம்பீர் தெரிவித்த முக்கியமான தகவலும் இதுதான். ஓப்பனரா ஜெய்ஸ்வால் சுப்மன் கில் தான் களமிறங்க போறாங்க, மாற்றம் இல்லை. 1-1 இடத்துல சூரியகுமார் யாதவ், 2-1 இடத்துல ரிஷப் பண்ட் தான் களமிறங்க போறார், அதுலயும் எந்தவித மாற்றமும் கிடையாது. இன்றைய போட்டியில சிவம் துபேவுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுவதில் சந்தேகம் இருக்கிறது. ஏன்னா அதிரடி பேட்ஸ்மேன் ரிங்கு சிங்குக்கு அதிகமான வாய்ப்பு கொடுக்க இருக்கிறார்களாம். ஏன்னா ஆல்ரவுண்டரா வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா 3 பேர் இருக்காங்க. 4ஆவதா சிவம் துபேவும் அணிக்கு வேண்டாம். ஹர்திக் பாண்டியா இல்லைனா சிவம் துபே, இவங்க 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் அணியில இறங்கினா போதும் அப்படின்னு கௌதம் கம்பீர் முடிவெடுத்தும் இருக்கிறாம். அதனால இன்றைய போட்டியில சிவம் துபேவுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலை. அவருக்கு பதிலாக 5வது இடத்துல ரிங்கு சிங் களமிறங்குறாரு. ரியான் பராகுக்கும் 5வது இடத்தை கௌதம் கம்பீர் கொடுக்கல. 6வது இடத்துல ஹர்திக் பாண்டியா, 7வது இடத்துல வாஷிங்டன் சுந்தர், 8வது இடத்துல அக்ஷர் பட்டேல், 9வது இடத்துல ரவி பிஷ்னாய். 10, 11 இந்த 2 இடத்துல ஒரு லெஃப்ட் ஹேண்டட் ஒரு ரைட் ஹேண்டட களமிறக்க கௌதம் கம்பீர் முடிவெடுத்தும் இருக்காரு. அதன்படி கலீல் அகமதுக்கு 10வது இடத்தையும், இலங்கைக்கு எதிராக மட்டுமே சிறப்பாக பந்து வீசக்கூடிய முகமது சிராஜுக்கு 11வது இடத்தையும் கொடுக்க கௌதம் கம்பீர் முடிவெடுத்தும் இருக்காராம். அதன்படி களமிறங்க போற பிளேயிங் 11 அணி இதுதான். சுப்மன் கில், ஜெய்ஸ்வால், ரிஷப் பண்ட், சூரியகுமார் யாதவ், ரிங்கு சிங், ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்னாய், கலீல் அகமது, முகமது சிராஜ், இந்த 11 பேர் கொண்ட இந்திய அணி தான் இலங்கைக்கு எதிராக இன்னைக்கு களமிறங்க போறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.